Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தேவ பிள்ளைகளே. அவர் சிங்கம் போல நம்மை கர்ஜிக்கிற பகைஞரிடத்துல அவருடைய காருண்யம் நம்மை காப்பாற்றும் தேவ பிள்ளைகளே. சங்கீதத்துல அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய அந்த ஷீல்ட் நம்மை பாதுகாக்கும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மறைவான கண்ணில் இருந்து நம்மை விடுவிக்கும் மகிழ்ச்சியான அந்த கேடகமாகிய கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார் வாலிப பிள்ளைகளே. சங்கீதம் 18:35 இப்படியாக சொல்லுகிறது, வாலிப பிள்ளைகளே, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம் நம்மை சூழ்ந்து பெரியவனாக்கும் வாலிப பிள்ளைகளே. அவரை தாங்குகிறபடியினால், அவர் நம்மை ஏந்துகிறபடியினால் அவருடைய வலதுகரம் நம்மை பெரியவனாக்கும் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. காருண்யம் என்று சொன்னால் மூடிக்கொள்ளும், மறைத்து வைக்கும், மறைவிடமா இருக்கும், காப்பாற்றும் என்ற பல அர்த்தங்கள் உண்டு வாலிப பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காருண்யராய் இருக்கிறார். அவரை தவிர வேற யாரும் நம்மை ரட்சிக்க வல்லவரே கிடையாது, வேற தேவர்களே கிடையாது வாலிப பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். ஹல்லேலூயா. எரேமியா 31:3 இப்படியாக வாசிக்கிறோம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் வாலிப பிள்ளைகளே. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அவர் நம்மை இழுத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார், நம்மை அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் அன்பில் அளவற்ற கிருபையுள்ள, எவ்வளவு சொல்லிட்டே போல வாலிப பிள்ளைகளே. அவருக்கு அன்பு நிகர் எதுவுமே கிடையாது. தாயானாலும் தகப்பனானாலும் தந்தையானாலும், ஹல்லேலூயா, சகோதரர்களானாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் கணவன் மனைவி யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்புக்கு நிகர் யாருமே சமானம் கிடையாது வாலிப பிள்ளைகளே. 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய நித்திய வல்லமையானது நம்மை தந்தருளுதுமின்றி. ஹல்லேலூயா. காருண்யம் நம்மை அழைக்கிறது வாலிப பிள்ளைகளே. அவருடைய காருண்யம் நம்மை அன்பாய் அழைக்கிறது. அவருடைய அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் நம்மை அன்பாய் அழைக்கிறது வாலிப பிள்ளைகளே. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய ப்ரொடெக்ஷன்ல எங்களை காப்பாற்றுங்கப்பா, உம்முடைய காருண்யத்துல எங்களை ஆண்டவரே விடுதலையாக்கி எங்களை நடத்துங்கன்னு ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக ஏசப்பா, ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேலைக்காய் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே ஒரு மனதோடு கூட நம்முடைய கரத்துல வருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சக்கரியா 9:17 வாசிக்கிறது போல அவருடைய காருண்யம் எத்தனை பெரிது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் காக்கிற தேவன், நீதியின் சூரியன் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நீங்கப்பா. உம்முடைய அன்பிற்கு இணை வேற ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்று அப்பா, அவர்களை நீ காருண்யத்தினால பெரியவங்க ஆக்குங்க. உம்முடைய காருண்யத்தினால அவர்களை சூழ்ந்து பாளையம் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினால் அவர்களை அழைத்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய காருண்யத்தினால் அவர்களை பெரியதாக்கி ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நிர்ணயித்து காட்டுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள், சுகவீனமா இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழி நடத்துவீராகப்பா. நீரே ஆண்டவரே மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கா எங்களை காத்திருக்க செய்யுங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.